என்கிட்ட இருந்து நீங்க ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது. நீங்களும் தமிழும் என்னோட உயிர் பாரதி. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அது எனக்கு எப்படியும் தெரிஞ்சிடும். அதனால இனிமேலாவது இந்த மாதிரி முட்டாள்தனமா முடிவெடுக்காதீங்க. என்கிட்ட எதையும் மறைக்கணும்னு யோசிக்க கூட செய்யாதீங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சுது ஆதி, என்ன மன்னிச்சிருங்க. ஓகே ஓகே, நான் உங்களை மன்னிச்சிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் என் ஃபேமிலியோட உங்க முன்னாடி வந்து நிற்பேன். ஓகே? ம். என்னம்மா எல்லாரும் என்ன அப்படி பார்க்குறீங்க? நான் பாரதியோட தான் பேசிட்டு இருந்தேன். அவங்க எல்லாரும் கெஸ்ட் ஹவுஸில் தான் இருக்காங்க. அந்த வீட்டில் பந்தக்கால் நடுறது தானே பிளான். எல்லாரும் சீக்கிரமாக ரெடி ஆயிவாங்க. ஸ்வேதா, நீ தானே அவங்க எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்கன்னு சொன்ன. ஆனால் அவங்க எல்லாரும் நமக்காக தான் வெயிட்டிங். ஸோ ஃபாஸ்ட் நீ தான் எல்லா ஏற்பாடையும் பார்த்துக்கணும். ஆமாம், வாங்கம்மா, வாங்க வா. என்னப்பா நடக்குதுங்க? வேலைக்காரி எல்லாரும் ஓடி போயிட்டாங்கன்னு தானே சொன்னா. ஆனா மாமா இப்ப வேற ஒண்ணு சொல்றாரு. எனக்கும் அதாம்மா ஒன்றும் புரியல. சரி, இப்போ நம்ம அதை பற்றி யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். போச்சு போச்சு. அம்மா, என்னம்மா எல்லாரும் வாசல்ல நிக்கிறீங்க? உள்ள போலாம். ஆதி, பாரதி வீட்டு ஆளுங்க யாரும் இங்க இருக்காங்களா இல்லையானே தெரியலையே. இங்க யாரையுமே காணுமே. எல்லாரும் உள்ளதாமா இருக்காங்க. ஆஹா. ஓ, யாருமே வாசலுக்கு வரலையான்னு கேக்குறீங்களா? லாஜிக்கா பார்த்தா அவங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கு தானமா வந்திருக்காங்க. அதான் நம்மளே உள்ள போயிடலாம். என் கல்யாணத்தை நடத்தணும்னு எவ்வளோ வருஷமா ஆர்வமா இருந்தீங்க. இன்னும் ஒரே நாள்ல அது நடக்க போதுமா? ஆனா நீங்க தான் யாருமே இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருக்கீங்க. ஏமா, உங்க பையன் கல்யாணத்தை எப்படிலாம் நடத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. இப்போ அது நடக்க போதுமா? வாங்கம்மா போலாம், வாங்க. வாங்க போலாம். சார், அடடடடே. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. சம்பந்தியம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா ஆதி தம்பி வர்றது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா வாசலுக்கே வந்து வரவேற்றிருப்போமே. நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் சம்பந்தி. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எல்லாம் இருக்கிறப்ப எனக்கு என்ன குறை வந்துட போகுது? அதான் வரவேற்பெல்லாம் பலமா கொடுத்து உங்க ஸ்டைல்ல அசத்திட்டீங்களே. நீங்க எல்லாம் நேர்த்தியே வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். கல்யாண வேலையெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு, அதான் கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். சரி சரி, பரவாயில்ல. ஆதி தம்பிக்கும் நேத்தி காப்பு கட்டியிருப்பீங்க. சம்பந்தியம்மா, பாக்கி எல்லாரையும் எனக்கு தெரியும். ஆனால் இவங்க உங்கள் கொழுந்தனாரோட சம்சாரம் தானே? நிச்சயத்துக்கு அவங்க மட்டும்தான் வரல. ஆமாங்க சம்பந்தி, பவானி. அப்போ அவங்க எனக்கு சின்ன சம்பந்தியம்மா. வணக்கம்மா. உங்களை மட்டும்தான் நான் பார்த்ததே இல்லை. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சும்மா சொல்லக்கூடாது, உங்கள் வரவேற்பெல்லாம் பள்ளமாக இருந்துச்சு. ஆமா ஆமா, சாதாரண வரவேற்பாது. உலகத்திலே பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வரவேற்பை யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. மரகதம், ஏன் என்னாச்சு? நல்லா தானே போயிட்டு இருக்கு. கொன்னுடுவேன், பேசாம இருக்கணும். ஏய் மச்சான் ஆதி, ஹேய், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். அம்மா ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அம்மா பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? எப்படி இருக்கீங்கம்மா? நான் நல்லா இருக்கேன் சரவணா. நீ எப்படி இருக்க? ஆமா, இவ்வளவு நாள் எங்க போயிட்ட? திடீர்னு இப்ப வந்திருக்க? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? சரவணன் வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்துருவான். அம்மா, தாதியோட கல்யாணம்மா. இடையில கொஞ்சம் பிசினஸ் விஷயமா அலைஞ்சிட்டு இருந்தேன். அதனால கொஞ்சம் டச் விட்டு போச்சு.
அதுவும் இல்லாம எனக்கும் அதுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் என்ன சாதாரணமான ஃப்ரெண்ட்ஷிப்பா? அவன் கல்யாணத்துல நான் இல்லாம எப்படிமா? அம்மா இவனை பாத்தீங்களாம்மா? ஆள் மாறவே இல்லை. வாயை திறந்தானா மூடவே மாட்டான். ம். டேய் உன்னை இங்க வர சொன்னது பொண்ணு வீட்டுக்காரங்களை மட்டும் பாத்துக்கிறதுக்கு இல்லடா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களையும் கொஞ்சம் பாத்துக்கிறதுக்கு தான். நீ பாட்டுக்கு வந்தவங்களை நிக்க வச்சு பேசிக்கிட்டே இருக்க. இனிமே ஏன் சார்பா 2 வீட்டு ஆளுங்களையும் நீ தான் கவனிச்சுக்கணும். ம், அதானே நமக்குள்ள டீலு. மச்சான், வந்தவங்களை ரிசீவ் பண்றதுக்காக தான் வந்தேன். அதுக்காக எந்த ஏற்பாடும் பண்ணலன்னு அர்த்தம் கிடையாது. எனக்கு கொடுத்த வேலையை கரெக்டா பண்ண வேணாமா? நீங்க எல்லாரும் வரீங்கன்னு தெரிஞ்சதும் நான் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ரெடி பண்ணிருக்கேன். இப்ப அந்த ஐட்டம் வரப்போகுது. மச்சான், உனக்கு டவுட்னா பொண்ணு வீட்டு ஆளுங்களை நம்ம கவனிப்பு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டுப்பாரு. ஆமாம் ஆதி தம்பி, சும்மா சொல்லக்கூடாது. உங்கள் ஃப்ரெண்டு எங்களை விழுந்து விழுந்து கவனிச்சாரு. வரவேற்பு என்ன, சாப்பாடு என்ன, உபசரிப்பு என்ன. நாங்கள் இவங்க உபசரிப்பில் திக்குமுக்க அடிபட்டுனா பார்த்துங்களேன். ஆமாமா, அடிச்சா மொட்டை இல்லனா குடுமி, அந்த கணக்கு தானே. பேசாம இருக்கணும். டேய் என்னடா ஏதோ ஸ்பெஷல் ஐட்டம்னு சொன்னேன், ஆனா அதை கண்ணிலேயே காட்ட மாட்டேங்கிறியே. மச்சான், உன் ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். எல்லாம் ரெடியா இருக்கு. இப்ப வரும் பாரு. ம். என்ன பாக்குறீங்க? எல்லாருக்கும் ஜூஸ் கொடுங்க. அம்மா, அவளை பாத்தியா? அடி பொழந்திருப்பாங்க போல இருக்கு. ஆமாண்டி, இந்த சரவண பையன் பயங்கரமான கில்லாடியா இருப்பான் போல இருக்கு. இவன்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும். ஆமாமா, கரெக்ட் தான். என்ன எல்லாரும் ஜூஸை கையில வாங்கிட்டு குடிக்காம அப்படி நின்னுட்டு இருக்கீங்க? குடிங்க. உங்களுக்கு இந்த ஜூஸோட ஸ்பெஷாலிட்டி தெரியாது. குடிச்சு பாருங்க, சும்மா அசந்து போயிடுவீங்க. அம்மா, நீங்க இந்த ஜூஸ் குடிக்காதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, கொடுங்க. ஒரு நிமிஷம். இந்தாங்கம்மா, இதை குடிங்க. அது உடம்ப சுத்தப்படுத்துற ஒரு ஜூஸ். ஓ, நீங்க எல்லாரும் குடிங்க குடிங்க. இது ஸ்பெஷலா உங்களுக்காக ரெடி பண்ண பாவக்காய் ஜூஸ். என்னடா பாவக்காய் ஜூஸ் குடுக்கறான்னு நினைக்காதீங்க. கல்யாணம் வரப்போதுல, கையில கிடைச்சது கண்ணுல பாக்குறது எல்லாத்தையும் நம்ம சாப்பிடுவோம். அதுக்கு நம்மள தயார்படுத்திக்கிறதுக்கு தான் இந்த பாவக்காய் ஜூஸ். யாரும் மிச்சம் வைக்காம குடிங்க. டேய் சரவணா, அம்மாவுக்கு மட்டும் ஹெல்த்தி ஜூஸ் எதுவும் கிடையாதா? எதுக்கு இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க? அம்மா அது கொடுங்க. குடிங்க குடிங்க. அதனடா சரவணா, எல்லாரும் குடிக்கிறாங்க, அம்மாவுக்கு மட்டும் வேற ஜூஸ் கொடுத்தா எப்படி? அம்மா குடிங்க மேடம். அம்மா குடிங்க.
தமிழ் தமிழ் எதுக்குடி இப்ப சிரிக்கிற? அம்மா சிரிக்காம என்னம்மா பண்றது? பாவக்காய் ஜூஸ் கொடுத்து ஃப்ரெண்ட் எல்லாரையும் குடிக்க வச்சுட்டாரு. ஏய், சும்மா இருடி, சிரிக்காத. அம்மா ஃப்ரெண்ட் பெரிய கில்லாடிதாம்மா. ஏய் தமிழ், சும்மா இருடி, எல்லாமே உனக்கு கிண்டல் தான்ல. அம்மா போமா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்ஜாய் பண்ணுமா, ஆராய்ச்சி பண்ண கூடாது. ஏய் தமிழ் தமிழ், சும்மா இரு. சம்மதியம்மா, இப்பதான் ஐயர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். பந்தகால் நடுற சம்பந்தமா எங்களுக்கும் சில சம்பிரதாயம் இருக்கு. 2 வீட்டு சம்பிரதாயப்படியும் எந்த குறையெல்லாம் பண்ணிடலான்னு சொன்னாரு. சரிங்க சம்பந்தி. தானோ பாரதி ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்து ரெடி பண்ணி கூப்பிட்டு வா. போ போங்க சம்பந்தி. அதான் எல்லாரும் வந்தாச்சுல்ல, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பந்தகால் நடுற வேலையை ஆரம்பிச்சிடலாமே. பவானி, எல்லாரும் வாங்க போலாம். சரி வாங்க போலாம். பொண்ணு மாப்பிள்ள வந்தாச்சா? இந்த சம்பிரதாயம் நல்லபடியா நடந்து முடியணும்னு கடவுளை வேண்டிக்கோங்க. 2 வீட்டு பெண்களும் சேர்ந்துதான் இந்த சடங்கை பண்ணணும். ஒவ்வொருத்தரா வந்து இந்த மூங்கிலுக்கு பாலாபிஷேகம் பண்ணுங்க. சம்பந்தியம்மா, நீங்க வந்து ஆரம்பிச்சு வைங்க. வாங்க வாங்க. நான் வேண்டாம் சம்பந்தி. பார்வதி, நீங்க எல்லாரும் போய் முதல்ல பண்ணுங்க. பவானி, நீயும் போ. சம்பந்தியம்மா, தம்பியோட அம்மா நீங்க முதல்ல பண்ணாதான் சரியா இருக்கும். சம்பந்தியம்மா, உங்க பையன் நல்லா வாழணும்னு உங்களை தவிர வேற யாரு யோசிக்க முடியும்? வாங்க வந்து செய்ய வாங்க. சரி. அடுத்து வா வாங்கோ. வரதும் நீ போ. அடுத்து வா வாங்கோ. அம்மா, நீங்க வந்து கம்பத்துக்கு மஞ்சள் குங்குமம் வைங்கோ. ஒரு 2 பேர் வந்து மாதலையும் பூவையும் எடுத்து கம்பத்துல கட்டுங்க. தானோ நீ வா. எம்மாடி நீனும் வாமா. பார்வதி வாமா. இந்த முனையில வச்சு கட்டு. நீ துணியை கட்டிடுமா. பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் முன்னாடி வந்து நில்லுங்க. போமச்சா வாங்க. பா, எங்கப்பா? நீங்க ஏதோ ஆளை ரெடி பண்ணி வச்சீங்க. போற போக்க பார்த்தா பிரச்சனையே இல்லாம எல்லாம் முடிஞ்சிடும் போல. ஸ்வேதா, நீ ஒன்றும் கவலைப்படாத. நம்ம செட் பண்ண ஆள் ரெடியாக இருக்கான். எந்த நிமிஷம் வேணாலும் அவன் இங்கே வந்துடுவான். நிறுத்துக்கடா. யாரா இவன்? டேய், யாரா நீ? நல்ல காரியம் நடக்கிறப்ப வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க. என்னடா வேணும் உனக்கு? எனக்கு என்ன வேணும்னு நிக்கிறாளே உன் மருமக, அவகிட்ட கேளு.
ஏய் என்னடா என்ன சம்மந்தம்லாம் பேசிட்டு இருக்க? சம்பந்தம் இருக்கு. இந்த பாரதி என்ன கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு பணக்கார பையன் கிடைச்சதும் இப்ப அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக என்ன அம்போன்னு விட்டுட்டு இங்க வந்து நிக்கிறான். நீங்கெல்லாம் பெரிய மனுஷங்க தானே, இது நியாயமா நீங்களே சொல்லுங்க. யோ என்ன பிரச்சனை பண்றதுக்கு வந்திருக்கியா? இது யாரோட வீட்டு விசேஷம் தெரியும்ல, அடிச்சு பல்லுகள் எல்லாம் உடைச்சிருவோம் சொல்லிட்டேன். ஆமாயா, நீ அடிச்சு பல்ல உடைக்கிற வரைக்கும் என் கைனா பூ பறிச்சிட்டு இருக்குமா? மேல வந்து கைய வச்சு பாரு. நடக்கிறத வேற. நியாயம் கேட்டு வந்தவன அடிக்கிறதா உங்க வீட்டு வழக்கமா? யாருப்பா நீ? கல்யாண வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? யோ, கல்யாணமே பிரச்சனை தான் சொல்ற, அதை யாரும் கேட்க மாட்டீங்களா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இங்க வந்து நிக்கிறான். இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். என் பாரதி என் கூட அனுப்பி வைங்க. ஏய் மச்சான், விருந்தாளி ஏதோ கேட்குறாரு. அவர் என்ன கேட்குறாரோ அதுக்கு மேலேயே கொடுத்து அனுப்பு. கொடுத்துருவோம். சொல்லிட்டல மச்சான், கொடுத்துருவோம். சொல்லுங்க சார், என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன வேணும், எவ்வளவு வேணும்னு எல்லாத்தையும் விளக்கமா சொன்னீங்கன்னா சூப்பரா பார்த்து பண்ணிடலாம். என்ன மாப்பிள்ள, அடியால வச்சு மிரட்டுறியா? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. இப்ப சொல்லிடுவோம். பதிலா வேணும்? பதில் ஒரு பதில் என்ன, 1000 பதில் நான் சொல்றேன். கேள்வி எல்லாம் நீ என்கிட்ட கேளு. என்ன சொன்ன நீ? அடியாடா அடியாடா. இது என்ன அக்கிரமமா இருக்கு? நியாயம் கேட்டு வந்தவன ஆளை வச்சு அடிக்கிறீங்களா? நீ யாரியா? நீ இதுக்கு அவனை கை வைக்கல? மச்சான், என்னால சமாளிக்க முடியலடா. ரொம்ப ஓவரா பேசுறான்டா அவன். டேய், நீ ஒரு கை வாடா. முடியல. என்னடா சவுண்ட் ஓவரா இருக்கு? எவ்வளவு காசு வாங்கின? என் பாரதிய பத்தி ஏன் முன்னாடியே வந்து தப்பா பேசுவ? அத கேட்டுக்கிட்டு நான் சும்மா இருப்பேன்னு எந்த முட்டாள்டா உனக்கு சொன்னது? இதெல்லாம் நீயா பண்ணல, யார் சொல்லி பண்ண? கேக்குறான்ல, சொல்றா சொல்லு. சார் சார் என்ன விட்டுருங்க சார். தெரியாம புத்தி கேட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டு சார். என்ன விட்டுருங்க சார். வேண்டாப்பா, வா இங்க. ஓடிட்டான். ஆதி, வா இங்க. சொல்றேன்ல. ஆதி, அவனை விடுப்பா. நல்ல காரியம் நடக்கிற இடத்துல தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வேண்டாம். ஆமா தம்பி, நடந்ததை ஒரு திருஷ்டியா நினைச்சு கடந்துடலாம். அவன் போனா போயிட்டு போறான், விடுங்க. இது யாரு பார்க்குற வேலைன்னு தெரியல. வந்ததுலேருந்து ஒவ்வொரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு பாரதி தப்பானுவன்னு சொல்லி ஒரு பொறுக்கி பைய வந்து நிக்கிறான். அப்பா, இத பத்திலாம் நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. பாரதியை பத்தி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். காசுக்கு ஆசைப்பட்டு யார் பேச்சையோ கேட்டு இந்த மாதிரி எல்லாம் வேலை பார்த்துருக்கான். என் பாரதியை பத்தி அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன்.
என் மாப்பிள்ள மச்சான் என் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நிறைய பேர் கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியுறாங்க. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ, இந்த கல்யாணம் இனி ஓம் பொறுப்பு. நான் பாரதி கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் இந்த கல்யாணத்தை குறுக்க யார் வந்தாலும் சரி, அவங்கள அடிச்சு தூள் பண்ணிட்டு போயிட்டு இரு. அதை நீ பார்த்துக்கோ, யாரையும் பார்க்காத, தூக்கி போட்டு மிதி. மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த ஆதி யாருன்னு நான் காட்டுறேன். விடு மச்சான், நான் எதுக்கு இருக்கேன், நான் பாத்துக்கிறேன்டா. இந்த கல்யாணத்துக்கு எதிர்ப்பு எங்கிருந்து வந்தாலும் சொடக்கு போடுற நேரத்துல அதெல்லாம் இல்லாம பண்ணிடுறேன். மச்சான் நீ கவலைப்படாத, நம்ம அடி வேற மாதிரி இருக்கும். யாராவது பார்க்கணும்னு ஆசைப்பட்டா இந்த கல்யாணத்தை நிறுத்த ட்ரை பண்ண சொல்லு. அப்போ நான் யாருன்னு காட்டுறேன்.